லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவங்க தொழில மட்டும் நம்பர் 1 கிடையாது. ஒரு பையனோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுலயும் ஒரு அம்மாவா அவங்க நம்பர் 1 தான். இது கொஞ்சம் டூ மச் தான். அவங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் தான் பையன் விருப்பத்துக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சாதாரண பொண்ண தான் மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அதான் என் அம்மா. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம சும்மா உங்க வாய்க்கு வந்த அப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. சாரி மேடம், நாங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அதான் உங்களை டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி கேள்வி கேட்டோம். நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என் ஃபேமிலிய பத்தி தப்பா நியூஸ் போடுறதே உங்களுக்கு வேலையா இருக்கு. இனியாவது கொஞ்சம் எத்திக்ஸோட எழுதுங்க. உங்க எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா டைரக்டா கால் பண்ணிட்டு கேட்டு நியூஸ் போட்டுருங்க. எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒளிவு முறையோடும் நாங்க வாழல. அப்படி வாழ வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்ல. எங்களால மத்தவங்க எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்குமே தவிர யாருக்கும் அநியாயம் நடக்காது. வேதா அதை செய்யவே மாட்டான். என்ன வேதா? தப்பான ஒரு செய்தி ஒரு ஃபேமிலியோட நிம்மதியே கெடுத்துரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சாரி மேடம், இனி அப்படி நடக்காது. மேடம், ஒரு ரெக்வெஸ்ட். என்ன? நாங்க உங்க மருமக கிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன மேடம் அமைதியா இருக்கீங்க? பேசுங்க மேடம். மருமகளே பேசுமா. நீ தைரியமா பேசுமா. நீ வேதவல்லியோட மருமக, தைரியமா பேசு. இனி உன் அடையாளமே தைரியம் தான். பேசு. நான் பேசுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாத்தையும் என் புருஷனே பேசிட்டாரு. ஒரு சாதாரண பொண்ணு நீங்க, இவ்ளோ பெரிய குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்கீங்க. இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குடும்பத்துக்கு என்னால எந்த கஷ்டமும் கலங்கமும் வந்துடக்கூடாதுங்கிற பொறுப்பும் அக்கறையும் அதிகமா இருக்கு. இந்த வீட்ல வேலை செஞ்ச பொண்ணு நீங்க, ஒரு செகண்ட்ல இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டீங்க. உங்களை வேதா மேடம் வேற ஏத்துக்கிட்டாங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடவுளை நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்ததில்ல. இன்னைக்கு அந்த ரூபத்துல வேதா மேடம் தான் அப்படி பாக்குறேன். அவங்க தான் உங்களை ஏத்துக்கிட்டாங்களே, இன்னும் ஏன் மேடம்னு சொல்றீங்க? அத்தனை உரிமையா கூப்பிடுங்களேன். எப்படி ஒருத்தவங்க எனக்கு மாமியாரா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நம்மளோட அம்மா நமக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யற மாதிரி தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு செய்யறவங்க தான் என் அத்தை. அவங்களுக்கு மருமகளா இருக்கிறத விட எனக்கு வேற எதுவுமே பெருமை இல்ல. என்ன வார்த்தை சொல்லிட்டமா. வேதவல்லி மேடம் அவங்களுக்கு அப்புறம் அவங்க இன்ஸ்டிடியூட் பொறுப்பெல்லாம் தன்னோட 2வது மருமகளுக்கு தான் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. கம்மியா படிச்சிருக்க நீங்க அந்த பொறுப்பை ஏத்துப்பீங்களா? உங்களால அதை மேனேஜ் பண்ண முடியுமா? ஏமா, படிக்காத காமராஜர் ஐயா ஒரு கவர்மெண்ட்டையே நடத்தலையா? பல லட்சம் குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுக்கலையா? நிர்வாகத்துக்கும் படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லமா. வேதா அந்த பொறுப்பெல்லாம் என் மருமக கிட்ட கொடுத்தா அவ ரொம்ப சிறப்பா செய்வான். உங்க மாமனார் பத்தியும் நீங்க வாழ போற இந்த குடும்பத்தை பத்தியும் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க மேடம். போதும் மேடம், இன்னொரு நாள் விளக்கமா பேட்டி கொடுக்கணும். இப்ப நீங்க எல்லாம் கிளம்புங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. டேய், ஏன்டா அவசரம்? என் மருமக என்ன பத்தியும் பேசட்டுமே, உனக்கு என்னடா பிரச்சனை? அப்பா சும்மா இருங்க, நீங்க கிளம்புங்க. இன்னொரு நாளைக்கு தாராளமா மீட் பண்ணலாம். சீக்கிரம் ரிசப்ஷனுக்கு சொல்லி அனுப்புங்க சார், நாங்க எல்லாரும் கண்டிப்பா வரோம். அதெல்லாம் சொல்றோம், நீங்க கிளம்புங்க. இப்போ செக்யூரிட்டி கேட் இழுத்து போட்டுங்க.
என்னடா என்ன நடக்குதுங்க? நீ உன் இஷ்டத்துக்கு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. அம்மா, நான் இப்ப இப்படி பேசலன்னு வைங்களேன், எல்லா நியூஸ்லயும் தாலி கட்டிய மருமகளை வீட்டை விட்டு துரத்திய வேதவல்லின்னு உங்க பேரை போட்டு நம்ம ஃபேமிலியை அசிங்கப்படுத்திடுவாங்கம்மா. இருக்கிற எல்லா சேனல்லையும் வாணியை கூட்டிட்டு போய் பேட்டி எடுத்து நம்ம நிம்மதியே கெடுத்திருப்பாங்க. அதனால தான் நான் இப்படிலாம் பேச வேண்டியதாயிடுச்சு. நீயும் இவளும் ஏற்கனவே லவ் பண்ணீங்களா? புரியலம்மா. நீ மீடியா கிட்ட சொன்னதை தான் நான் கேக்குறேன். நீ இவள லவ் பண்ணியா? அத மறைச்சுதான் பிரீத்தி கூட கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னியா? அம்மா, என்னை மன்னிச்சிருங்க. உங்களை மீறி நான் உங்ககிட்ட என்னென்னமோ சொல்லிட்டேன். அம்மா, அது எதுவுமே உண்மை இல்லை. உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு எனக்கு இதை சொல்றதை தவிர வேற வழி தெரியலம்மா. இத நான் ஒரு கல்யாணமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ இத லவ் மேரேஜ்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இல்லம்மா, அது வந்து பேச்ச நிறுத்து. அவங்கள சமாளிக்க உனக்கு வேற காரணமே கிடைக்கலையா? என்ன காரணத்தை சொன்னா என்ன? உன் மானத்தையே காப்பாத்திட்டான்ல, அதுக்கு சந்தோஷப்பட்டுக்க. சும்மா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இனி அத லவ் மேரேஜ்னு சொல்றதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? அம்மா, திடீர்னு அவங்க உங்களை பத்தி தப்பா பேசுனதுல ஒரு ஆவேசத்துல அப்படி பேசிட்டம்மா. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. விஜய், நம்ம வீட்ல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் மீடியாவுக்கு எப்படி லீக் ஆச்சு? கல்யாணத்துக்கு அத்தனை பேர் வந்திருந்தாங்க, அவங்கள யாராவது சொல்லிருக்கலாம்ல. இதெல்லாம் ஒரு டவுட்டா? வெளியால் சொல்லி அவங்க வந்த மாதிரி தெரியல ஆண்டி. பிளான் பண்ணி யாரோ பர்பஸா வர சொன்ன மாதிரி இருக்கு. வரவங்க மண்டபத்துக்கே வந்திருக்கலாமே, இங்கேயே வரணும். அப்போ இதுவும் அந்த வித்யாவோட வேலையா இருக்குமோ? இதுவும் என் யூகம் தான், கன்ஃபார்மா நான் சொல்லல. கல்யாணம் முடிவு பண்ணதுல இருந்து ஒவ்வொரு விஷயமும் மீடியாவுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு யாராவது சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லையே. விஜய், எதுக்கும் இதை யார் சொல்லிருப்பாங்கன்னு நீ கொஞ்சம் விசாரி. சரிங்கம்மா. அம்மா, முதல்ல நான் சொன்னதான் இப்பவும் சொல்றேன். வாணியை இப்ப வெளியில அனுப்புனா அது உங்க கௌரவ பிரச்சனை ஆயிடும். அதனால இந்த வீட்டோட மருமகளா இவளால இங்க வாழ முடியாது. அத நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏற்கனவே இவ இருந்த இடத்துல தான் இருக்கணும். இவ கழுத்துல இருக்கிற மஞ்ச கயித்தை வச்சு புதுசா எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதுங்க எதுக்குடா இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வருதுங்க? வித்யா, நீ உள்ள வாமா. இனி இந்த வீட்ல உன் ராஜ்யம் தான். ஆமா, அஜய் அழைச்சிட்டு வாடா, கூட்டிட்டு வாமா. வா வித்யா. இனி வேதா உன்னை சஞ்சய். இருந்து அனுப்ப மாட்டா. வா உள்ள வா, வா, உள்ள வா, சஞ்சய். வா, வா. வா வித்யா. வாங்க வாங்க. வாங்க. உள்ள போங்க. மண்டபத்துல அவமானப்பட்டோம். வீட்டுக்கு வந்து ஏதாவது செய்யலான்னு பார்த்தா சஞ்சய் அத்தனை பேர் முன்னாடியும் வித்யா தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டானே பிரீத்தி. வேதாவாலேயே ஒன்னும் பண்ண முடியாத சுச்சுவேஷன் உருவாக்கிட்டானே. இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? அவனால
இவ்ளோ ஓப்பனா வித்யாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க முடியாதுமா. எல்லாத்துக்கும் காரணம் வீட்டு வாசல்ல மீடியா கூடினதுதான். அத அவன் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். ஆண்டியோட வீக் பாயிண்ட்ல ஒண்ணு அவங்க ஸ்டேட்டஸ். அத காயின் பண்ணி அவன் ஜெயிச்சிட்டாமா. மீடியா கூட யதார்த்தமா வந்த மாதிரி தெரியல. யாரோ பிளான் பண்ணி வர சொல்லிருக்காங்க. யாரும் ஏமா சொல்ற? இந்த மாதிரி கிரிமினல் தனமான வேலையெல்லாம் யார் செய்வாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நான் தான் செஞ்சேன். அதுல என்ன தப்பு? ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? நான் இதை செய்யலனா வேதா உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டா வித்யா. அவ மான மரியாதைக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குற ஆளு. அவளை இப்படி லாக் பண்ணா மட்டும்தான் முடியும். வீட்டுக்குள் வந்த மருமகளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிய வேதவல்லின்னு நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்தா அது அவளுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு தான் அவ உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்கா. மண்டபத்துல சுத்தி எல்லாரும் இருந்தாலும் என் அப்பா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் அவ கோவமா வீட்டுக்கே வந்தா. இல்லனா அங்கேயே உன்னை தீர்த்து அனுப்பியிருப்பா. பாம்பின் கால் பாம்பரியுங்கிற மாதிரி இத்தனை நாள் அவ கூட வாழ்ந்தங்கிற முறையில என்ன நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் பிரஸ்ஸையே வர சொன்னேன். எல்லாம் சரி மாமா. ஆனா இதனால அத்தைக்கு என் மேல வெறுப்பு தானே அதிகமாகும். ஆகட்டுமே. இப்ப நீ இந்த வீட்டு மருமக, அதிகாரப்பூர்வமான மருமக. இனிமே அவ வெறுத்து என்ன செய்ய போறா? என்ன செய்ய முடியும் அவளால? நான் அப்படி ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கல மாமா. அத்தை என்ன மனசார ஏத்துக்கிட்டு வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது இப்ப நடக்கலல. அதெல்லாம் காலப்போக்குல தானா நடக்கும்மா. அவளுக்கும் வேற வழியெல்லாம் இல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத. அவளுக்கு வாய்ப்பே கொடுக்காம நாலா பக்கமும் எல்லா வழியும் அடைச்சிட்டா அவ தானா உன்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதைத்தான் நான் செய்ய போறேன். நீங்க செஞ்சது கரெக்டு தான்ப்பா. மீடியா வரலனா வித்யா அங்க இருந்திருக்க மாட்டா. நீங்க தடாலடி ஏதாவது செஞ்சு வழக்கமா விலங்கத்தை தான் எப்பவும் கொண்டு வருவீங்க. ஆனா இந்த விஷயத்துல நீங்க செஞ்சது ரொம்ப சரிப்பா. அப்பாவை பத்தி நீ என்ன நினைச்சனா? இன்னைக்கு வித்யாவுக்கு அண்ணாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு அப்பாவோட மாஸ்டர் பிளான் தான் காரணம். என்னதான் அம்மா அப்பா கிட்ட சவால் விட்டாலும் கடைசியா வித்யா இந்த வீட்டு மருமகளாகி சவால்ல அப்பா தானே ஜெயிச்சிருக்காரு. அது இன்னும் அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சா ஒரு பிரளயமே வெடிக்கும். அண்ணா சத்தம் போடாதண்ணா, யாருக்காச்சும் கேட்டு போகுது. நடந்த வரைக்கும் சரிப்பா. ஆனா இனிமே தொடர்ச்சியா அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் பண்ணி பிரச்சனை பண்ணாதீங்க. அதெல்லாம் அவன் நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. என் மருமகளுக்கு அவளால ஒரு பிரச்சனை வந்தா நான் பேசுவேன். கண்டிப்பா பேசுவேன். வித்யா என் நண்பனோட மக. என் கூட பிறக்காத என் தங்கச்சி பார்வதியோட மக. இந்த குடும்பத்தையே வாழ வச்ச தெய்வங்களோட மக. வித்யாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்பா அப்பா என்னப்பா? டேய், நான் அழலடா, சந்தோஷம்டா. இருபது வருஷமா என்னால தீர்க்க முடியாத ஒரு கடனை இப்பதான் தீர்த்த மாதிரி ஒரு சின்ன ஆறுதல். இப்ப என் மனசுல முன்ன விட பல மடங்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்திருக்கு. இனிமே நான் எதையும் சமாளிப்பேன்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் அங்கிள் தானா? இதுல இவங்க எல்லாரும் கூட்டா
மொத்தமா சேர்ந்து ஆண்டியை ஏமாத்திட்டு இருக்காங்க. இத சும்மா விடக்கூடாதே. இப்பவே போய் இத ஆண்டி கிட்ட சொல்லணும். அப்பதான் இந்த வித்யாவை வீட்டை விட்டு துரத்திட்டு நான் அந்த இடத்துக்கு வர முடியும். என்ன வேதா? உன் குடும்பத்துல என்னென்னமோ நடக்குது. எல்லாம் உன் கைய மீறி போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. அமெரிக்கால படிச்ச பொண்ணுதான் உன் மருமகளாக்குவேன்னு நீ ஒத்த கால்ல நின்ன. படிக்காத அந்த வித்யாவை தான் மருமகளாக்குவேன்னு உன் புருஷன் ஒரு பிளான் பண்ணாரு. கடைசியா சம்பந்தமே இல்லாம உன் வீட்ல வேலை செஞ்ச வெறும் ஒரே ஒரு டிகிரி படிச்ச சாதாரண பொண்ணு வாணி உன் வீட்டு மருமகள் ஆயிட்டாளே. சாரி மருமகள் ஆக்கிட்டாளே. ஏன்னா வித்யா தானே இதெல்லாம் பண்ணா. நீ எவ்வளவு பெரிய ஆளு, ஒன்ன தோக்கடிக்க இந்த உலகத்துல ஆளே இல்லன்னு எவ்வளவு கர்வமா இருந்த. ஆனா உன் கர்வத்தை அடக்கி ஒரு படிக்காத பொண்ணு இவ்ளோ ஈஸியா உன்னை தோக்கடிச்சிட்டாளே வேதா. அதுவும் உன்னால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாளே. இப்ப நீ என்ன செய்ய போற? இது எல்லாமே அவ மட்டும் தனியா தான் செஞ்சாளா, இல்ல உன் குடும்பத்துல இருக்கிற யாராவது அவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்களான்னு யோசிச்சு பாத்தியா? இல்ல 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 இல்ல. நீ சொல்ற மாதிரி இந்த வீட்ல இருக்கிற யாராவது அவ கூட சேர்ந்து இத பண்ணிருந்தா அவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். வலிய விடுறி. இவ்ளோ அவசரமா எங்க போற? உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு. அங்கிள் கூட சேர்ந்து பிளானா போடுறேன். இருடி, நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் யாரெல்லாம் காரணம்? ஆண்டிய எல்லாரும் சேர்ந்து எப்படிலாம் ஏமாத்துனீங்கன்னு புட்டு புட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வைக்கிறேன் பாரு. எனக்கு ஏன் வாழ்க்கை போனதை பத்தி கூட பிரச்சனை இல்லடி. ஆனா நீ இந்த வீட்ல வாழவே கூடாது. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். சொல்லுக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் இதோட சேர்த்து ஸ்பெஷலா நீ தான் வித்யாங்கிற உண்மையையும் ஆதாரத்தோட சொல்ல போற. இருக்கிறதுலயே பெரிய வெப்பன் அதுதான். அதை எடுத்தா மட்டும்தான் உன் ஆட்டத்தை மொத்தமா அடக்க முடியும். உசுரே போனாலும் அந்த வித்யாவை ஆண்டி வீட்ல சேர்த்துக்கவே மாட்டாங்க. நீதான் வித்யான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க யாரு உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவங்களே அவங்க வெறுத்த ஒதுக்கிடுவாங்க. பெரிய கலவரமே வெடிக்கும் வித்யா. அந்த கலவரத்துல இந்த குடும்பம் 2 ஆனாலும் ஆகும். அப்படி நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் பிரீத்தி, அத்தைக்கிட்ட நான் தான் வித்யான்னு சொல்லிடாத. இதுல என் வாழ்க்கை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கு.
இத்தனை வருஷம் ஒன்னா இருந்த குடும்பம் என்னால பிரியக்கூடாது பிரீத்தி. ப்ளீஸ் பிரீத்தி, சொல்லாத. எனக்கு அப்படி ஒரு பாவத்தை சேர்த்துறாத ப்ளீஸ் பிரீத்தி. நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். ஆனா இந்த உண்மையை மட்டும் சொல்லிடாத.